இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 2024 குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை சிறப்பாக பார்க்கலாம். பொதுவாகவே 2024 மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாகிறாரு. அதாவது விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தம ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால நன்மைகள் என்ற விஷயத்தை நாளும் பொழுதும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் வரும் பொழுது அந்த கலஸ்தர ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய காலங்கள் குருபலம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட திருமணம் என்ற பேச்சு உறுதியாகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். கடந்த காலங்களில் பார்த்துருப்பாங்க இல்லையா, நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம், நிறைய இடத்துல வரன் பார்த்தோம், 4-5 வருஷமாக வரன் பார்த்துட்டு இருக்கிறோம். கல்யாண வயசு கடந்து போயிருச்சு. எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. 6 மாதம் கழிச்சு நடக்குங்கிறாங்க, 1 வருஷம் கழிச்சு நடக்குங்கிறாங்க, 5-6 வருஷம் ஆகி போயிடுச்சு, இன்னும் கல்யாணத்துமே நடக்காமல் கல்யாணம் உறுதியாகாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாகவே கல்யாணம் நடக்கும், கல்யாண பேச்சு உறுதியாகும். அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் இல்லை, கடந்த 7-8 வருஷங்களாகவே விருச்சிக ராசிக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை. அதனால் திருமண வயசில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இனிமேல் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு திருமண பிராப்தம் இருக்குதா அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கும். திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை அப்படிங்கிறது இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வீடு, குடும்பம், குழந்தை, குட்டி எப்படின்னு குதூகலமான திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்காரு. பயப்பட வேண்டாம். இதே குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. குரு பகவான் பார்வை அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால வெகு லாபங்களை விரைவாக கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்குது விருச்சிக ராசிக்கு. இன்னொரு விஷயம், அதாவது குரு பகவான் பொதுவாகவே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு பகவான் தனகாரகராக இருக்கிறதுனால தன வருமானம், பண வருமானம், லாபங்கள் அதிகரிப்புங்கிறது பொதுவான விதி. ஆனால் அந்த லாபஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் வேறு இருக்கிறார். அப்போ குரு பகவான் கேது பகவான் சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிமுறைக்கு ஏற்ப மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அல்லது அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கு நிச்சயமாகவே அமையும். திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்மதம் தராமல் இருப்பாங்க இல்லையா, அதாவது இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அல்லது தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன் அல்லது நல்ல உத்தியோகம் போய்க்கிறேன் அல்லது வெளிநாடு போய்க்கிறேன் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு பெற்றவங்க கிட்ட ஒரு சில திருமண வயசில் உள்ள இளைஞர்கள் காலம் கடத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி காலத்தை கடத்தினவங்க கூட காலத்தில் திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு, திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷ செய்திகளை வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைது. குடும்பத்தில் தேவையான அப்படிங்கிறத விட தேவைக்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடியது, தேவைக்கு அதிகமான ஆடம்பர விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விறுவிறுப்பாக வெற்றிகரமாக வீர நடையோடு வலம் வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த 2024 குரு பயிற்சி கொடுக்கும்.